தொடர்ந்து நாங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா அவர் எதுவுமே பேசவே இல்லை. அவர் அவங்க பையனுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ள இப்ப எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்றாங்க. பாட்டில தூக்கி அடிச்சாங்க, அப்பா கீழ்த்தனமா நடத்திருக்காங்க அப்படின்னு முதற்கொண்டு அவரை பத்தின ஒரு ரகசியம் சொல்றேன் அப்படின்னு முதற்கொண்டு சொல்றாரு. இதெல்லாம் ஏன் நாங்க இத்தனை நாள் நாங்க பேசக்குள்ளே நீங்க முன்னாடியே சொல்லியிருந்திருக்க வேண்டியது என்ன? ஏன்னா அன்னைக்கு உண்மையிலே நடந்தது. அவர் அந்த மீட்டிங்காக அவ்வளவு தூரம் போனாங்க அப்பா. அது சின்னையா இது நீங்க பேசக்கூடாது, இந்த இடத்துல நீங்க பேசினா கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி திருப்ப அமுச்சு விட்டாங்க. அதுக்காக ஐயா பேசி சின்னையா மன்னிப்பு கேட்டாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இத்தனை வருஷமா சொல்லணுமா இல்லையா? இது மட்டும் இல்ல, ஐயாக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்னையா தான் அப்பாவை கொண்டாங்கன்னு முழுக்க நாங்க எல்லா இடத்துலயுமே ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கிறோம். அதை இன்னும் பகிரங்கமா அவரு சொல்லணும். இவரு கொன்னது இவர் தான் அப்படின்னு சொன்னா அவருக்கு நல்லது. இன்னமும் மறைச்சிட்டு இருந்தா அவர் நல்லது இல்லது. அவரோட மறைவுக்கு பிறகு மொத்தமாவே அவர் போட்டோவை போடுறதே இல்ல, ஃபுல்லாவே மறைச்சிட்டாங்க. அவர் பேர் வெளில வரவே கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. தொண்டர்கள் பயன்படுத்துறாங்க. அவங்களுமே நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி நீங்க போடவே கூடாதுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எங்கள்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பர்டிகுலரா இந்த டைம்ல நீங்க போடுறீங்கன்னா என்ன காரணம்? இப்பதான் அவரோட அருமை உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இத்தனை வருஷமா அவரை வச்சுதான் நீ அந்த கட்சியை நடத்துனீங்க. அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவரால் தான் இருந்துச்சு. வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் எல்லாருமே அவரால் தான் முதல்ல நடந்தது. அவர் ஐயாவே சொல்றாரு, சின்னையா அந்த மாதிரி எங்கேயும் அவரோட அட்டண்டன்ஸ் இப்ப எடுத்து பார்த்தாலே அதுல கம்மியா தானே இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் ஓப்பனா சொல்றாருல, அதுலயும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல. நீங்க அவர் இதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி லீகலா நாங்க நடவடிக்கை எடுப்போம். அது எப்பன்னா நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், நாங்க கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லி. அந்த டைம்ல நாங்களே சொல்லிடுவோம், இந்த மாதிரி அவர் கட்சி எங்க அப்பாவோட போட்டோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நாங்க கண்டிப்பா சொல்லிடுவோம். இதுவரையிலும் பயன்படுத்தாம இருந்தவங்க இந்த டைம்ல அவங்க அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்க. நாங்க அது கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு 10.5 எங்க கொடுக்குறாங்க? நாங்க ஆரம்பத்துல இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். திமுக போனது முக்கிய காரணமே 10.5 தரேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நாங்களும் கோரிக்கை வச்சோம். அவங்க நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியா மணிமண்டபம் கட்டி தந்திருக்காங்க. திமுக சார்பா அவங்க மணிமண்டபமாச்சு கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த சமுதாய மக்களுக்காக பாடுபடுற இந்த கட்சியில இவங்க யாருமே இதுவரையும் அந்த சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கூட போய் பார்த்தது இல்ல. அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க கூட பார்த்தது இல்ல. அப்படி இருக்கக்குள்ள எந்த கட்சி எங்களுக்கு சாதகமா, எங்க சமுதாய மக்களுக்கு சாதகமா செய்யறாங்களோ அந்த கட்சி கூட கண்டிப்பா கூட்டணி இருக்கும். முழு ஆதரவு கிடைக்கும். ஏன்னா எல்லாமே எங்க அப்பா தெய்வமா கொண்டாடுறாங்க எல்லாருமே. இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் அவரோட தொண்டர்கள் எல்லாருமே அப்பா ரொம்ப தெய்வமா தான் கொண்டாடுறாங்க. அவங்களோட ஆதரவு எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம்.